லேப்டாப்போட ஒன் சைடு கிஞ்சஸ் டேமேஜு, சார்ஜிங் போர்ட் டேமேஜு, இந்த 2 விஷயத்துக்கு எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்கேன். வேறு வழியே இல்லை. ஏன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று லாக்கு. ஃபிட்டிங்காண்டி போர்டிலேருந்து எல்லாத்தையும் கலட்டினா தான் கிஞ்சஸ் ரெடி பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் ஃபிட் பண்ண முடியுது. கீபோர்ட்லேருந்து எல்லாம் கழட்ட வேண்டியதாக இருக்குது. பாருங்க, வேலை தான் இவ்வளோ வேலை இருக்கும். நிறைய பேர் கொடுத்துட்டு உடனே வேணும் அர்ஜென்ட் பண்ணுறாங்களே, அதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளே பெரிய ஒரு பிரளயமே நடந்த மாதிரி ஆயிரும். மதர் போர்டை ஃபஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் உள்பகுதியில். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த லாக் பண்ணணும். டிஸ்பிளே மட்டும் தனியாக இருக்கும். லேப்டாப் ஃபிட்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வயர்ஸை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. அதில் இருக்கிற அதுக்கான இடத்துல தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வேறு இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வயர் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த மாதிரி வயர் போகிறதுக்காக அதுலேயே இடம் இருக்கும் நிறையா. அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வயர் கொடுக்கணும். இப்போ சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த சார்ஜரே ரெடி பண்ணியாச்சு. நம்ம பின்னு மாற்றிட்டு அந்த சார்ஜரை ஒர்க் ஆகிற மாதிரியே பின்னோட அளவை நம்ம மாற்றிட்டோம். இப்போ சார்ஜிங் ஏறுது. ஹார்ட் டிஸ்கை ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். ஹார்ட் டிஸ்க்கு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். ஒரு சில மாடலில் வெளில இருந்து கலட்டுற மாதிரி இருக்கும். ரேம், ஹார்ட் டிஸ்க்கு, எக்ஸ்டர்னல் ட்ரைவ் எல்லாமே வெளில இருந்து கலட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாடலில் ரேம் மட்டும்தான் வெளில இருந்து கலட்டுற மாதிரி இருக்கும். ஹார்ட் டிஸ்க் உள்ளே இன்சைடில் வருது. ஆனால் டிபிடி ட்ரைவ் நீங்கள் வெளில இருந்தே கழட்டிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணிடணும். வேலையும் முடிச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்டு மட்டும் மாட்ட வேண்டியிருக்கு. அதையும் ஃபிட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த லேப்டாப் மாதிரி வேறு எந்த லேப்டாப்புமே இந்த அளவுக்கு வேலை இழுக்கலை. ஆனால் செம்ம டென்ஷன் ஆக்கி விட்ட லேப்டாப்பு தான். ஏதாவது ஒரு சில ஃபோன், ஒரு சில லேப்டாப் இந்த மாதிரியான வேலையை காமிச்சிடணும் மட்டும். அது ஏற்கனவே இருந்த சார்ஜர் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ பேட்டரியும் அக்செப்ட் ஆகிருச்சு. முதல்ல பேட்ரி ஒர்க் ஆகாமல் இருந்தது, பேட்ரியும் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஆக்சுவலி ஆல்ரெடி எங்கேயோ வேலை பார்த்துருக்காங்க. அதில் ஒரு மைனஸ் ஆகிருக்கு. அதாவது மவுஸ் ஒர்க் ஆகாமல் இருந்தது. மவுஸ் ஸ்ட்ரிப்புக்கு நம்ம ஆல்டர்னேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மவுஸ் ஒர்க் ஆகுது. எக்ஸ்டர்னல் மவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இப்போ ஒரிஜினல் மவுஸே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு.